Hello my dear students, இன்னைக்கு செமிகண்டக்டர்ஸ் பார்ட் 8 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரிவர்ஸ் பயாஸ். நீங்கள் ஃபார்வர்ட் பயாஸ் படிச்சிட்டாலே போதும், ரிவர்ஸ் பயாஸ் எல்லாமே அப்படியே என்டையர்லி ஆப்போசிட் தான். இது நான் கடைசியில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேறு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் படித்தாலே மோரார்லெஸ் ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இது ஃபுல்லாக பார்க்கணும் தேவையில்லை. டெக்னிக்கலாக வேணும் அப்படின்னு இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக படித்து பாருங்கள் நீங்கள். ஸோ மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து இது பண்ணுறேன். ரிவர்ஸ் பயாஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பி சைடு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கும் என் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கும் கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ பொட்டன்ஷியல் அட் பி வில் பி லெஸ் தென் பொட்டன்ஷியல் அட் என், which is nothing but ஆப்வியஸாக என்னோட பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். சின்ஸ் த பேட்டரி ரைசஸ் இட்ஸ் பொட்டன்ஷியல் மோர் தென் இட்ஸ் வேல்யூ ஆஃப் த அன்பயாஸ்டு ஸ்டேட். ஸோ இப்போ நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி இப்போ நான் வந்து பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் அதிகம் பண்ணுறேன். அப்படி அதிகம் பண்ணுறப்போ என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, when the battery is reverse biased, the barrier potential across junction increases. இங்கே பாருங்கள், இங்கே பேரியர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுதா, V0 + V. போனதில் நம்ம V0 - V போட்டிருந்தோம். ஸோ பேரியர் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ் அண்ட் given by a sum of barrier potential plus external potential V0 plus நான் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் V0. ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் தான் VBP அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்சோ when a diode is reverse bias, the width of the depletion layer increases. ஸோ அங்கே நம்ம பார்த்தது என்னது, இப்போ பேரியர் பொட்டன்ஷியல் கம்மியாகும், வித்து வந்து பார்த்துட்டோம்னா நேரோ ஆகும்னு பார்த்தோம். இங்கே அப்படியே ஆப்போசிட். இங்கே என்னென்னா, நம்ம இந்த பொட்டன்ஷியல் அதிகம் பண்ணுறதுனால பேரியர் பொட்டன்ஷியலும் அதிகமாகுது, அட் த சேம் டைம் டிப்ளேஷன் லேயரும் அதிகமாகுது. டிப்ளேஷன் லேயர் பெருசாக அந்த கேப் ரொம்ப பெருசாகுமா இந்த இடத்துல. ஸோ கேப் பாருங்கள், ஸ்டார்டிங் இப்படி இருந்தது, பேட்டரி ஆன் பண்ணி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிப்ளேஷன் லேயர் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ டிப்ளேஷன் லேயர் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, த இன்க்ரீஸ் இன் பேரியர் பொட்டன்ஷியல் வித் இன்க்ரீஸ் இன் டிப்ளேஷன் லேயர் லீட்ஸ் டு த டிக்ரீஸ் இன் டிஃப்யூஷன் ஆஃப் ஹோல்ஸ் ஃப்ரம் P to N அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் N to P. ஏன்னா கேப் ரொம்ப அதிகமாயிருச்சுல, கேப் அதிகமாயிருச்சு அப்படின்னா இது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் டிஃப்யூஸ் பண்ணி போக முடியாது. Thus in a reverse biased diffusion current will be very much less than the equilibrium value when drift current remains unaffected. ஸோ இங்கேயும் அதே தான், drift current வந்து remains unaffected தான். பட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, diffusion current பயங்கர கம்மியாயிருச்சு. ஏன்னா எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் அந்த பக்கம் இந்த பக்கம் போனால் தானே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கேனால தான் போக முடியலையே, ஏன்னா கேப் ரொம்ப பெருசாகிடுச்சுல. ஸோ தேர்ஃபோர் எந்த கரண்ட் இப்போ அதிகமாயிரும்னு பார்த்துட்டிங்கன்னா, drift current is greater than the diffusion current. Hence net current flows from N to P. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். diffusion current வந்து P to N போகும், drift current வந்து N to P போகும். ஸோ in a reverse bias the net current is as small as drift current. diffusion currentே சின்னது, போனதில் நம்ம என்ன பார்த்தோம், மில்லி ஆம்பியரில் தான் மெஷர் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்துட்டோம்னா drift current அதை விட சின்னதாக தான் இருந்திருக்கும், diffusion current ரொம்ப கம்மி. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல it is measured in a micro ammeter. So the net current is small as drift current itself is small and net current is even smaller, therefore it is measured using a micro ammeter. So the net current in reverse biased is measured using this circuit. இது வந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ் பயாஸ்டோட சர்க்கிட். அடுத்தது ரிவர்ஸ் பயாஸ்டோட கிராஃப். அங்கே பார்த்ததோட வைஸ் வர்ஸா அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கும் பாருங்கள். கிராஃபை வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் நீங்கள் போடுற மாதிரி வரும். ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா, கரண்ட் வந்து ரொம்ப குட்டியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. திடீர்னு ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 80 வோல்டேஜ் கொடுக்குறப்போ கரண்ட் திடீர்னு எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாகுது. ஸோ net current called reverse saturation current is not very much with increase in applied voltage and almost constant for small reverse bias voltage. பாருங்க, கொஞ்சமாக தான் அதிகமாகிட்டே எனக்கு இருக்குது. Until the applied voltage to the diode becomes equal to the certain voltage VBR, அதாவது நான் அப்ளை பண்ண breakage voltage known as a breakage down voltage or cut off voltage. ஸோ எப்போ நான் கட் ஆஃப் வோல்டேஜ் நான் ரீச் பண்ணுறேனோ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரேக்கேஜ் நடந்து இந்த டிப்ளேஷன் லேயர் சடனாக சின்னதாகும். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கசகசன்னு டக்குன்னு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் அங்கேயும் இங்கேயும் மாற ஆரம்பிக்கும். கரண்ட்டோட வேல்யூ திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ when the applied diode voltage becomes equal to the threshold voltage or cutoff voltage, the current in the circuit increases suddenly to very large value, carrying a lot of heat to be produced in the diode, which may damage the diode. Hence the diode can be damaged unless it is protected. ஸோ the threshold value அவனே கொடுத்துட்டான். இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க, 1 மார்க்கில் வரலாம்.
இது பாருங்கள், ஜெர்மானியம் டயோடுக்கு த்ரெஷோல்டு வேல்யூ 0.2 வோல்ட், சிலிக்கானுக்கு 0.7. இந்த வேல்யூ மாறலாம், நம்ம டோப்பிங் பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபார்வர்டையும் ரிவர்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே நான் போட்டிருக்கேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் இருக்குது, அதை நான் என்னென்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், மேலே போட்டிருக்கிறது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் போட்டிருக்கிறது ஃபார்வர்ட் பயாஸ், லார்ஜ் கரண்ட் ஆஃபர்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேல்யூ பாருங்கள், அந்த டெல்வி ஒரு கேப் நான் போட்டிருக்கிறேன்னா அந்த ஹையஸ்ட் வேல்யூக்கும் இதுக்கும். ஸோ அதை வந்து பார்த்தோம்னா நம்ம டெல்லைன்னு எடுத்துக்கலாம், சேஞ்ச் இன் கரண்ட். அண்ட் அதே மாதிரி இது வந்து பார்த்தோம்னா டெல்வி சேஞ்ச் இன் வோல்டேஜ். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் போட்டிருக்கிறது ரிவர்ஸ் பயாஸ். இங்கே வந்து ஸ்மால் கரண்ட், ஏன்னா நெகட்டிவில் அப்படியே அதிகமாகிட்டு போகுது, அப்போனா ரொம்ப கம்மின்னு தான் அர்த்தம். ஸோ ஸ்மால் கரண்ட் ஆஃபர்ஸ் அ ஹை ரெசிஸ்டன்ஸ். இந்த கீவேர்ட் நல்லா பார்த்து வச்சுக்காங்க. ஃபார்வர்ட் பயாஸில் லார்ஜ் கரண்ட் லோ ரெசிஸ்டன்ஸ், ரிவர்ஸ் பயாஸில் ஸ்மால் கரண்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஹை ரெசிஸ்டன்ஸ்னால தான் கரண்ட்டே எனக்கு கம்மியாச்சு. Therefore, diode is a device that allows free flow of electric current in only in one direction when it is forward biased. ஸோ இந்த ஃபார்வர்ட் பயாஸ்ட் எதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம், எதுக்காக நம்ம இந்த டயோட்ஸ் யூஸ் பண்ண செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கரண்ட்டோட டிரெக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த டயோடுங்கிற கான்செப்டே நம்ம கண்டுபிடிச்சி இது நம்ம செமிகண்டக்டரில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தது. ஸோ தேர்ஃபோர் it allows no or a little current in opposite direction when it is reverse bias. ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் கரண்ட் அதிகமாக இருக்கும் இன் ஒன் டைரெக்ஷன், ரிவர்ஸ் பயாஸில் கரண்ட் சுத்தமாகவே ஃப்ளோ ஆகாது. அப்போ ரிசல்ட் கேட்பாங்க, இந்த ரிசல்ட் தான் நான் முக்கியம் சொன்னது. டயோடு இஸ் செட் டு ஆஃபர் அ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இது ப்ராக்டிக்கலில் நீங்கள் பண்ணுவீங்க. த டயோடு இஸ் செட் டு ஆஃபர் அ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் தட் சேஞ்சஸ் வித் அப்ளைடு வோல்டேஜ். ஸோ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் அ டயோடு இஸ் given by del V divided by del I, change in voltage divided by change in current போட்டோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்களா போன வீடியோவில் பார்ட் 7ல் ஃபார்வர்ட் பயாஸ், இந்த பார்ட் 8ல் வந்து பார்த்துட்டோம்னா ரிவர்ஸ் பயாஸ். இந்த ரெண்டையும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு டேப்லேஷன் போட்டுட்டேன். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதை எழுதினாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். டெஃபினேஷன் பாருங்கள், எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா இஸ் அப்ளைட் அக்ராஸ் PN ஜங்ஷன் ஃபார் ரெடியூசிங் த பேரியர் பொட்டன்ஷியல். அப்போ இங்கே என்னவா இருக்கும், V0 மைனஸ் V. ரிவர்ஸ் பயாஸில் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு V0 ப்ளஸ் V, அது கீழே நான் போட்டிருக்கேன். பேரியர் பொட்டன்ஷியல் இங்கே கம்மியாகும், பேரியர் பொட்டன்ஷியல் அதிகமாகும். டயக்ராம் பார்த்துக்காங்க, P ரீஜன் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ், N ரீஜன் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் ஃபார் ஃபார்வர்ட் பயாஸ். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா P ரீஜன் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ், N ரீஜன் இஸ் கனெக்டட் இஸ் டு பாசிட்டிவ், தட் இஸ் ஃபார் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ பேரியர் பொட்டன்ஷியல் கம்மியாகும், V0 மைனஸ் V. இங்கே பேரியர் பொட்டன்ஷியல் அதிகமாகும், V0 ப்ளஸ் V. வோல்டேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா Pயில் வந்து பார்த்தோம்னா நான் அதிகம் பண்ணுறேன் N விட, இங்கே வந்து N கிரேட்டர் தென் P. ஃபார்வர்ட் கரண்ட் வந்து பார்த்தோம்னா லார்ஜர் ஸ்மால், டிப்ளிஷன் லேயர் வந்து சின்னதாகும், இங்கே வந்து பார்த்தோம்னா ரொம்ப திக்காயிட்டே போகும். ரெசிஸ்டன்ஸ் லோ, ஹை ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்துட்டோம்னா இட் அலவுஸ் த கரண்ட் ஃப்ளோ. ஏன்னா ஃபார்வர்டில் வந்து எலக்ட்ரான் ஹோல் வந்து பார்த்துட்டோம்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ட்ரான்ஸ்ஃபரே இருக்காது, டிப்ளிஷன் லேயர் ரொம்ப பெருசாகிட்டனால எலக்ட்ரான் ஹோலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ப்ரிவென்ட் இட் பிஹேவ்ஸ் as an insulator. Magnitude of the current depends upon the forward voltage. இங்கே வந்து மேக்னிடியூடே கிடையாது, 0. ஸோ இட் இஸ் ஆப்ரேட்டட் as a conductor, here it is operated as an insulator because it do not allow charges through pass. ஸோ diffusion current இங்கே அதிகமாக இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில் drift current அதிகமாக இருக்கும். and it is measured using an milli, அந்த பாயிண்ட் நான் எழுதலை. ஃபார்வர்ட் பயாஸில் it is measured using an milli ammeter. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோ ஆம்மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா பயங்கர கம்மி. it is used in LED, இது டெம்பரேச்சர் சென்சார், ரெக்டிஃபயர்ஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ், அங்கே எல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் பயாஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, அது கீழே நம்ம அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஓவரால் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க, PDF தனியாக வச்சு உட்காந்து நீங்கள் படிங்க, அப்போ தான் உங்களுக்கும் இதுவும் புரியும்.